ரோமர் நிருபத்தின் முக்கிய செய்தி இரட்சிப்பு என்பதாகும். இரட்சிப்பு என்றால் காப்பாற்றப்படுதல், மீட்கப்படுதல், தப்புவித்தல், விடுதலையாக்குதல் எல்லாம் சேர்ந்தது தான் இரட்சிப்பு. புதிய ஏற்பாட்டில் முக்கியமாக இரட்சிப்புன்ற வார்த்தை பயன்படுற விதம், இடம் எப்படி இருக்குன்னா, பாவத்திற்குரிய தண்டனையிலிருந்து இயேசு நம்மை ரட்சிக்கிறார். அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டனால நமக்கு மீட்பு, ரட்சிப்பு உண்டாகிறது. இப்படி தான் அதை யோசிக்கணும். இப்போ ரோமர் நிருபத்தில் நீங்கள் அந்த முதல் பக்கத்திலே ரட்சிப்பு அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ரட்சிப்பு என்ற வார்த்தை, காப்பாற்றப்படுதல் என்ற வார்த்தை இருந்தால் எப்படி யோசிக்கலாம்? யார் காப்பாற்றினா, யாரை காப்பாற்றினாங்க, எப்படி காப்பாற்றினாங்க, ஏன் காப்பாற்றினாங்க? இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லுவா, யார், யாரை, எப்படி, ஏன் காப்பாற்றினாங்க? இப்படி தான் நம்ம யோசிக்கணும். ரோமர் நிருபத்தில் அது ரொம்ப தெளிவாக இருக்குது. ரட்சிப்புன்ற வார்த்தை ரோமர் நிருபத்தை நீங்கள் வாசித்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் பல முறை பார்க்கலாம். அப்போ அந்த புத்தகத்தினுடைய செய்தி உங்களுக்கு தெளிவாகும். ரட்சிப்பு என்பதை குறித்து நான் முதலாவது முக்கியமான வாக்கியம் சொன்னேன். ரட்சிப்பு என்றால் காப்பாற்றப்படுவது, மீட்கப்படுவது, தப்புவித்தல், விடுதலையாக்கப்படுவது. இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்கள, அந்த வீடியோ பாருங்கள். ஒரு மனுஷன் ஒரு சேரில், ஒரு உளையான சேர்ன்னு சொல்லுவோம்ல, எலும்பணும் வெளியே வரணும் பிரயாசப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கீழே போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கான். அப்போ அங்கே இருக்கும்போது பெரிய ஜேசிபி மெஷின், ஒரு ரெஸ்கியூ டீம், ஒரு பேரிடர் மீட்பு குழுவே வர்றாங்க. அவங்க முயற்சி செய்கிறாங்க. பார்த்தீங்களா, அப்படி தான் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. அவன் கையில் பிடிச்சி பார்க்குறான், ஆனால் பிடி கிடைக்கல. அப்போ என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு கடைசியில் ரொம்ப கவனமாக அப்படியே காப்பாற்றுறாங்க. இது ஆத்மாவின் ரட்சிப்பை, ஆவிக்குரிய ரட்சிப்பை நன்றாக விளக்கக்கூடிய ஒரு உதாரணமாக, காட்சியாக நம்ம பார்க்குறோம். நாம் எல்லாரும் இப்படிப்பட்ட உளையான சேட்டில் தான் இருந்தோம். உலகமே மூழ்கி கொண்டிருக்கிற மாதிரி தான் இருந்தது. காப்பாற்றப்படலைன்னா அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு, முடிவே இல்லாத அழிவு. அதை போல தான் ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவர் மரித்தால் முடிவில்லாத அழிவாகிய நரகத்துக்கு போக வேண்டும். அதிலிருந்து இயேசு அவருடைய இரத்தத்தினால, பாடுகளினால, அவருடைய கிருபையினால் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த கருத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்னொரு ஷார்ட்டில் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் ரோமர் நிருபத்தை பாருங்கள், படிக்கும்போது இந்த ஷார்ட்ஸை பயன்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். அன்பாக கொடுத்த பரிசு ரட்சிப்பு, நானோ வீணாகி போகாம மீட்டு எடுத்தது உம் அன்பு.